அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். மாசி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், போலூர் அடுத்த பொத்தரை, குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், அரக்கோணம் அடுத்த மேல்பாக்கம், ஆரணி பூவரசன் நாடக மன்றம், நாட்டேரி அடுத்த பொக்க சமுத்திரம், மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், திண்டிவனம் டு கூட்டேரிப்பட்டு அடுத்த சோழியனூர். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. மாசி மாசம் அப்படிங்கிறதுனால நாடகங்கள்லாம் குறைவாதான் இருக்கு. இருந்தாலும் கலை ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒரு மன்றத்துக்கு இருந்தா கூட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்காக சொல்றேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா எல்லா டீம்ல இருக்கிற கலைஞர்களும் நம்மளுடைய யூடியூப் சேனல் எல்லாருமே பாக்குறாங்க. இப்போ ஒரு டீமுக்கு நாடகமோ ஐயோ நமக்கு இல்லையேங்கிற ஒரு வருத்தம் கண்டிப்பா நம்ம கலைஞர்கள் மன்ற உரிமையாளர்களுக்கெல்லாம் வரதான் செய்யும். எல்லா மன்றங்களுக்கும் நாடகம் இருக்கும்போது சொல்லும்போது எனக்கும் சொல்றதுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். எல்லா கலைஞர்களும் கேட்கும்போது இன்னைக்கு நம்ம கம்பெனி அக்கா சொல்லியிருக்காங்க அப்படின்றது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நாள்ல எல்லா மன்றத்துக்கும் நாடகம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா அதை நம்ம சொல்லும் போது நாடகம் இல்லாத கலைஞர்களுக்கு அது வருத்தமா இருக்கும். அந்த வருத்தம்லாம் இருந்தாலும் கூட கலை ரசிகர்களாகிய உங்களுக்கான பதிவு நான் தினம்தோறும் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஊர் பார்த்துட்டு இன்னொரு ஊருக்கு அந்த மாதிரி இன்னொரு டீமுக்கு நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்க இல்லையா? உங்களை மாதிரி ரசிகர்களால் தான் நாடக மன்றங்களுக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. உங்களுக்காக தான் நாடக பதிவு தினம்தோறும் போட்டுட்டு இருக்கேன். தொடர்ந்து வாய்ப்பு கொடுங்க. நாடக கலைக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.